ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு, உங்கள் உடல் சுக வாழ்வு இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு கர்த்தாதி கர்த்தருடைய வல்லமையின் கரம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய உழைப்பையும் தாங்கி ஆசீர்வாதத்தில் உயர்த்துவதாக. 129ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் ஆவியானவர் ஏவுதலால் சங்கீதக்காரர் ஆசீர்வாதங்களை குறித்து இப்படியான ஒரு மாபெரும் அற்புத செய்தியை நமக்கு அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அன்பானவர்களே, மனித ஆசீர்வாதங்கள் என்பது வேறு. ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசுவின் ஆசீர்வாதங்கள் என்பது வேறு. எல்லாமே ஆசீர்வாதம் என்ற பெயரிலே சொல்லிக் கொண்டிருந்தாலும் நமது வாழ்வில் கடந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, உற்றார் உறவினர்கள், பெரியோர்கள் என்று பல உறவு முறையில் உங்களையும் நம்மையும் அநேக பேர் ஆசீர்வதித்திருப்பார்கள். உண்மைதான். ஆனால் இந்த மனித வாழ்வின் ஆசீர்வாதம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் பெரிதாகும்போது உங்களை ஆசீர்வதித்தவர்களே உங்களை இல்லாது பொல்லாது சொல்லி உங்களை மனநோக செய்யும் நாட்களை நீங்கள் காணலாம். கொடுத்ததை திரும்பவும் பிடுங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களும் உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதான் மனிதர்கள் ஆசீர்வாதங்கள். ஒரு சில மனிதர்கள் பார்வைக்கு வாயார புகழ்ந்து ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதித்து விட்டாலும் பின்னாலே அவர்கள் சபிக்கிறவர்களாகவும், குறை சொல்லுகிறவர்களாகவும், குற்றம் சொல்லுகிறவர்களாகவும் அவர்கள் திரிவதைத்தான் மனித வாழ்வில் நீங்களும் நாமும் அநேக இடத்துல பார்த்திருக்கலாம். ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அது உத்தமமானது, அது நித்தியமானது, அது தலைமுறையை சார்ந்தது, அது நினைத்து பார்க்க முடியாத அடையாளங்களையும் அற்புதங்களையும் சார்ந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையின் கரத்தின் ஆசீர்வாதம் என்பது அது மகிமையானது. இதுதான் தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள். நமது வாழ்வில் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாய் நடந்த நாட்கள் இருக்கலாம், அவரை மறந்த நாட்கள் இருக்கலாம், கர்த்தரை நாம் தேடாத நாட்கள் இருக்கலாம். சற்று யோசித்து பாருங்கள். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்களித்தவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் எப்போதும் கண்மணி போல் நம்மை காக்கிறவர். ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் என்பது நிரந்தரமானது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பாதுகாப்பானது. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், நிலபுலன்களை தரும், நல்ல உடல் சுகத்தை தரும், மன ஆரோக்கியத்தை தரும், ரட்சிப்பை தரும், பரிபூர்ண சுகத்தை தரும். அது எல்லைகளை பெரிதாக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். மனித ஆசீர்வாதங்கள் மாறி போகும், ஆனால் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். அது பெருகும், அது உயரும், அது நம்மை செழிப்பாக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்மை ரட்சிப்பின் ஜனங்களாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை பாதுகாக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் எந்த பிசாசும் எந்த எதிரியும் அதை நெருங்கவே முடியாது. என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகத்துவமானது. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று தேவன் சொன்னார். அதாவது சிரசின் மேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்
அந்த ஆசீர்வாதத்தை நமது பிள்ளைகளின் மேலும், அவர்கள் தலைமுறையின் மேலும், அவர்கள் சந்ததியின் மேலும் என்றைக்குமே கர்த்தர் வைத்து அவர் மகிமடைகிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். ஆகவே என் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்குவதாக. நம்மை என்றைக்கும் ஆசீர்வதித்து, நம்முடைய கைபலன்களை ஆசீர்வதித்து, நாம் நினைத்து பார்க்க முடியாத அநேக அடையாளங்கள், அற்புதங்களை நமக்கு கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்தை எந்த பிசாசும் எந்த எதிரியும் தொடாதபடி பாதுகாக்கிற ஆசீர்வாதம் தானே தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே இந்த நாள் தொடர்ந்து, இந்த மாதம் முழுவதும், ஏன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுதினமும் என்றைக்குமே நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தும் கர்த்தராகிய இயேசுவின் முகத்தை எப்போதும் தேடுங்கள். அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேண்டும். என் கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். என்னுடைய குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு உம்முடைய கையிலிருந்து ஆசீர்வாதம் வேண்டும். என்னுடைய உழைப்பில், என்னுடைய திட்டங்களில், என் தொழிலில், என் ஊழியத்தில், என் எதிர்காலத்தில் தேவனே உம்முடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் அப்பா என்றால் நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுகிற தேவன் என்றால் உமது பெயரே ஆசீர்வாதத்தின் தேவன் என்ற பெயராகும். எத்தனை மகிமை அல்லவா என்று சொல்லி, என் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்று முதல் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இயேசுவின் பாதத்தை வணங்குவோம். அப்படி சத்திய வசனத்தின்படி நாம் வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆசீர்வாதத்தினால் நாம் எல்லோரும் பெருகுவோம். நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள நேசரே, மனிதர்கள் பேருக்கும் புகழுக்கும் பேச்சுக்கும் முகஸ்துதிக்கும் ஆசீர்வதித்து விட்டு பின்னால் இல்லாத பொல்லா சொல்லுகிறவர்கள், கொடுத்ததை திரும்ப பிடுங்கிக் கொள்கிறவர்கள், பின்னால் அவர்கள் சபிக்கிறவர்கள், இதான் மனித வாழ்வின் ஆசீர்வாதங்கள். ஆனால் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் அது தலைமுறையை சார்ந்தது ஆண்டவர், அது பாதுகாப்பானது, அது ரட்சிப்பை சார்ந்தது, அது மகிமையானது, அது நிரந்தரமானது ஆண்டவரே, அது பெருகும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்று முதல் எங்கள் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதித்து உயர்த்துவதாக. மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.